காஃபி எப்படி இருக்கு துளசி? ம், சூப்பரா இருக்குடி. அப்படியே வீட்ல சாப்பிடுற ஃபீல் இருக்கு. இருக்குல்ல, அதனாலதான் உன்னை காஃபி சாப்பிட்ட இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டீங்களா? என்ன கனகா மட்டும் இருக்காங்க, விஸ்வாவை காணோம். எவ்வளவு நேரம்டா, வரியா இல்லையா? நான் வந்துட்டேன் மச்சான், ஆனா ஒன்னதான் காணோம். சரி, நீ எங்க இருக்க? வந்துட்டியா வரலையா? டேய், என்ன நக்கலா? நான் வந்து ½ அன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. இங்க நீ ஆளே காணோம்டா. ஆனா இங்க கனகா மட்டும் வேற யார் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? காஃபி குடிக்கிறானா? ஆமா மச்சான், நான் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ஒன்னதான்டா காணோம். என்ன உளறான் அவன்? கனகா, ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். சரிங்க மாமா. இவதான் நீ சொன்ன கனகாவா? நான் சொன்னது இவங்கள தான். கனகான்னு சொன்னது நீ. இவங்க பேரு கனகா தானே? நான் சொன்ன கனகா இவங்க தான். அப்பா, நல்ல வேலை. நீ வேற யாரையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னு பயந்தே போயிட்டேன் மச்சான். நர்சரி கார்டன்ல துளசியும் பிளாக் கலர் செடியில தான் இருக்கு. அப்போ அர்ஜுன் மனசுல நினைக்கிற பொண்ணு துளசி தானா? மச்சான், நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஒரு நிமிஷம் இரு. இந்த துப்பட்டா தான். இதுதான் அந்த பெரியவரை காப்பாத்திட்டு அங்க இருந்த ஒரு குச்சியில என்னோட தேவதை இதோ காஃபி குடிக்கிறாள்ல,
இதை வச்சுட்டு போனது. மச்சான் வாடா போய் அவகிட்ட பேசலாம். டேய் டேய், இன்னைக்கு இன்னைக்கு வேணாம் மச்சான், நாளைக்கு பேசிக்கலாம். ஏன்டா? இல்ல மச்சான், இன்னைக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கா, ரொம்ப நேரம் பேச முடியாது. நாளைக்கு பேசலாமான்னு கேட்டா நானும் லைஃப் மேட்ரு அவசர அவசரமா பேசக்கூடாதுன்னு சொல்லி காஃபி குடிச்சிட்டு போக சொல்லிட்டேன். ஆனா அவ காஃபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட. பொண்ணுங்க ஃபீலிங்ஸுக்கு நம்ம எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மச்சான். அதனால நம்ம நாளைக்கே பேசிக்கலாம். மச்சான் டேய், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல நீ வா. டேய் வாடா, வான்னு சொல்றேன், வா. பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம். சரி ஓகே, கிளம்பலாமா? வா உட்கார். ஹாய். ஹாய். மச்சான் யாரு மச்சான் அவங்க? என்ன பார்த்து ஹாய் சொல்றாங்க? என் அத்தை பொண்றா. ஓ அத்தை பொண்ணா? ஹாய், ஐ எம் அர்ஜுன். ஹாய். ஆ கனகா, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்களே மாமா. ஆ. ஆ, அது அது அப்புறம் பேசிக்கலாம், நீ கிளம்பு. சரி மாமா, வரேன். ஆ பாய். 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 என்னடா மச்சான் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லடா. சரி நீ என்ன சாப்பிடுற? சாப்பிட்ற மூடே போச்சுடா. என் தேவதையை மீட் பண்ணி பேசிடலான்னு கனவோட வந்தேன். அது முடியல. ஏய் மச்சான், நாளைக்கு கண்டிப்பா பேச டைம் கொடுப்பால? ஆ ஆ கொடுப்பா கொடுப்பா. என்ன கனகா, வந்ததுல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னடி ஆச்சு? அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் பேசுனியா இல்லையா? அட ஏன் சின்னத்தை அந்த கொடுமையை கேக்குறீங்க? என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறான்னு தான் மாமா என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டிட்டு போனாரு. அங்க போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பையன் வந்தான். வந்தவன் என்ன பார்த்துட்டு யாருன்னு கேக்குறான். யாருன்னு கேட்டானா? ஆமா சின்னத்த, ஏதோ லூசா இருப்பான் போல. அவன் அப்படி கேட்டதும் மாமாவுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு லூசு கிட்ட என்ன மாட்டி விட கூடாதுன்னு யோசிச்சு என்னையே அவர் முறை பொண்ணுன்னு அவன் கிட்ட சொல்லி உடனே என்ன அனுப்பி வச்சிட்டாரு. நானும் அவன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு வந்துட்டேன். இவ்ளோதானா? நான் கூட ஏதோ பெரிய குழப்பமாயிடுச்சு போல, அதனாலதான் சொல்ல யோசிக்கிறோன்னு நினைச்சேன். அப்படி குழப்பமா இருந்தாதா உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேனே.
என்னமோ போ, எது எப்படியோ இப்போ ரூட் கிளியர் ஆயிடுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுப்போம். ம் ஆமா சின்னத்த. துளசிய தேவதை ஏஞ்சல்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அது தெரியாம நானும் அவன் பின்னாடியே சுத்திருக்கேன். நான்லாம் என்ன ஜென்மன்னே தெரியல. இருந்திருந்தோம் துளசிய போய் ச்சே. அர்ஜுன் தான் கால் பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? அட்டன் பண்ணலன்னா நைட்லாம் தூங்க விடாம கால் பண்ணாலும் பண்ணுவான். இது வேலைக்கு ஆகாது. சொல்லு மச்சான். என்ன மச்சான், கால் பண்றேன் அட்டனே பண்ண மாட்டேங்கிற? இல்லடா, லைட்டா தலைவலி, அதான் டேப்லெட் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாடா. நான் நாளைக்கு பேசவா? சரி மச்சான், நாளைக்கு பேசு. ஆனா நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நாளைக்கு பேசுறியா? ஐயோ, தலைவலினாலும் விட மாட்டான் போலயே. இவனால உண்மையிலேயே தலைவலி வந்துடும் போல இருக்கே. சரிடா, சீக்கிரம் கேளு. நீ வீட்டுக்கு போயிட்டு கனகா கிட்ட பேசினியா இல்லையா? மீட்டிங்க்கு அவ ஓகே சொன்னாலா இல்லையா? என்னை பத்தி ஏதாவது கேட்டாலா இல்லையா? அவளுக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு மச்சான், போதும். டேய், இது ஒரு கேள்வியாடா? மொத்த கேள்வி ஒரே டைம்ல கேட்டா ஒரு கேள்வி ஆயிடுமா? டேய், எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றல மச்சான். டேய், நீ கேட்டதுக்கெல்லாம் நாளைக்கு அவகிட்ட கேட்டு நான் பதில் சொல்றேன்டா, ப்ளீஸ்டா. சரி மச்சான், அப்படின்னா நான் ஒரே ஒரு கவிதை சொல்றேன், அவளை பத்தி எழுதுனது. அதை மட்டும் கேட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு, போதும். கவிதையா? சரி, சொல்லு.
தேவதைகள் வெள்ளை கவுனில் இருப்பதாக யார் சொன்னது? சுடிதாரில் அல்லவா பார்க்கிறேன் என் தேவதையை. எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்குடா. தேங்க்ஸ்டா. மச்சான், இந்த கவிதையில பியூட்டி என்ன தெரியும்? நான் இந்த கவிதைய கனகா கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன கலர் சுடிதார் போட்டிருக்காங்களோ அந்த கலரை ஆட் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கும்போது கலர் சுடிதார் போட்டிருந்தாங்கன்னு பையன், ரெட் கலர் சுடிதாரில் அல்லவா பார்க்கிறேன் என் தேவதையேன்னு, அப்படியே தேவதைன்னு அவங்கள தான் சொல்றேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லலாம். இதையே சாரியோ இல்ல ஜீன்ஸோ டிஷர்ட்டோ ஏன் நைட்டியே போட்டிருந்தாங்க. டேய், அப்ப கூட நிஜமாவே தலை வலிக்குது. இவன் தொல்லை தாங்க முடியலடா சாமி. நீ கேட்கலைனாலும் நான் சொல்லுவேன்டா. இதே சாரியோ இல்ல ஜீன்ஸோ டிஷர்ட்டோ ஏன் நைட்டியோ போட்டிருந்தாங்கன்னா, நைட்டியில் அல்லவா பார்க்கிறேன் என் தேவதையே அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க. சிவகாமி, துளசி சாப்பிட கூப்பிட்டியா? கூப்பிட்டுட்டேங்க, இதோ வந்துருவா. துளசி, போதும் போதும். துளசி. வந்துட்டேமா. ஆமா, உட்காரு. இந்தாம்மா. போதும். போதும்மா. என்னங்க உங்களுக்கு? வேண்டாம். போதும் போதும். சட்னி போட்டுக்கோங்க. சாம்பார் போதும். சாப்பிடு. நீ வாமா. நீங்க சாப்பிடுங்க. ஏன் துளசி, காலையில பார்த்தேன் அந்த கொலைக்காரி கனகா ஏதோ ஆபீஸ்க்கு போற மாதிரி ஹேண்ட்பேக மாட்டிட்டு போனா, இப்ப பார்த்தா ஆபீஸ் முடிஞ்சு வரவ மாதிரி வீட்டுக்கு வரா. அவ எங்க போறான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? வேலைக்கு தாம்மா போறான். வேலைக்கா? அந்த கொடுமையை ஏன் கேக்குற? உன்னோட முட்டாள் மகன் இருக்கானே விஸ்வா, அவன்தான் அந்த கொலைக்காரிய எங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எங்க ஆபீஸ்ல தான் ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணிருக்கா. ஓ, அதனால தான் விஸ்வா கார்ல கூட்டிட்டு போயிட்டு வரானா? ஆமாம்மா. இவனுக்கு என்னங்க உண்மையிலேயே புத்தி கெட்டு போச்சா? அண்ணிய கொன்னவள புடிச்சு ஜெயிலுக்குள்ள தள்ளாம ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்திருக்கான். இல்ல துளசி, வீட்லயே சொகுசா தின்னுட்டு இருந்தவ இப்ப திடீர்னு வேலைக்கு வரானா, அவ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. இது பாரு துளசி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்த. அட போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அவ ஏதோ பிளான் பண்ணிருப்பான்னு இப்படி பயந்துட்டே இருக்கீங்க. இல்லம்மா, அது வந்து அப்பா இங்க பாருங்க, என் அம்மாவை கொன்னவ, நம்ம குடும்பத்தை பிரிச்சவ இப்போ என் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கா, அதுவும் எனக்கு கீழே. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை ஆபீஸ்ல அழ வச்சு பார்க்கணும்னு நானே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா அவகிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? அவ
என்ன ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் ஆபீஸ்ல வேலைக்கே சேர்ந்திருப்பா. ஆனா அவ கெட்ட நேரம் என்ன, அவளால ஒண்ணுமே செய்ய முடியாத பொசிஷன்ல நான் இருக்கேன். அது தெரியாம அவளா வந்து சிக்கியிருக்கா. நான் ஆபீஸ்ல வச்சு அவளை என்ன பண்ணாலும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கதற போறா பாருங்க. துளசி, ம்? நீ சொல்றத பார்த்தா நீ அவகிட்ட மாட்டல, அவதான் உன்கிட்ட மாட்டிருக்க. ஆமாப்பா, அவ நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை வச்சு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவனா பார்த்து கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவளை என்னென்ன பண்றேன்னு பாருங்க. துளசி, இப்போ உன்கிட்ட வலிய வந்து மாட்டியிருக்கிற அந்த கொலைக்காரிய நிம்மதியாவே இருக்க விடாது. ஆமா துளசி, பைரவியை கொண்டு அந்த பழிய ஓமையில போட்டுட்டு நல்லவ மாதிரி இப்ப ஹாயா ஆபீஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அவளை ஆபீஸ்ல வச்சே உண்டிலன்னு பண்ணு. ஏண்டா பைரவி கொண்டோம், ஏண்டா நம்ம ஆபீஸ் வந்து சேர்ந்தோம்னு அவ ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கணும். துடிப்பாப்பா, துடிப்பா. நான் துடிக்க வைக்கிறேன். வீட்ல இருந்த வரைக்கும் என்ன உருட்டுனா, ஆபீஸ்ல அவ உருட்டி என்கிட்ட செல்லாம என்ன கதிக்கு ஆளாகிறான்னு மட்டும் பாருங்க.